ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் நமது இந்திய அரசின் இனிமையான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் விலாவாரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களோட நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. நீங்கள் ஒருவேளை இந்த ராசிக்காக இல்லாமல் வேறு ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு உங்கள் ராசி நேம் நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உள்ளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. 1. இரண்டாவதாக எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க, குறுக்கு வழியை பயன்படுத்தாதீங்க. இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் நண்பர்களே. முக்கியமாக நமது ராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு டவுட்டை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் இப்பயே. என்னன்னா, எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் சில பலன்கள் பலிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் அது பலிக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க. முதலாவதாக குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க. வருஷத்துக்கு 2 தடவையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2வதாக முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம். ஸோ இந்த 2மே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி தரும். 2வதாக உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் நமது ராசி பலன்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு பலிக்காமல் போகலாங்க. அதற்காக நாம் பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது. இது பொதுவான ராசி பலன்கிறது நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்க நண்பர்களே. இது பொதுவான ராசி பலன்கிறதுனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக சில எக்ஸ்ட்ரா பலன்கள் கூட கிடைக்கலாம், சில பலன்கள் நடக்காமல் கூட போகலாம். அதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொல்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் நண்பர்களே. மேலும் நான் சொன்ன 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான கிரக அமைப்புகளுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்களே. ஸோ அதை புரிந்து கொண்டு நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஒருவேளை 1 மாத காலம் நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருந்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நமது ராசி பலன்கள் குறித்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும் நண்பர்களே. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1 மாத காலமாவது நம்மோடு இணைந்திருங்கள். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து நான் நெகட்டிவான சில கமெண்ட்ஸை கூட நான் சொல்லுவேன் நமது ராசி பலன்களில். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லும்போது அதுவும் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்க நண்பர்களே. நான் நெகட்டிவான சில விஷயங்களையும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ராசி பலன்களை முழுமையாக சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்கிறதுனால அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. அது நடக்காமலேயும் போகலாம். அப்புறம் எதுக்காக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான். அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நமது ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள்ங்க. மேலும் நமது இந்திய அரசின் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் குடியரசு தினம் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மனசில் தைரியம் கண்டிப்பாக பெறுவீங்க. தைரியத்தோடு செயல்பட்டு அதிகமான சாதனைகளை படைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வருமானங்கள் உங்களது தொழிலில் இருக்கு. அனைத்து விதமான தொழில்களும் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. பொருளாதாரம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராகக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு அமையப்பெறுது நண்பர்களே. மேலும் சங்கிலி மாதிரி தொடர்ந்து கடன் தொல்லையாகவே அவதிப்பட்டவங்களுக்கு இப்பொழுது அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ரொம்ப வலுவாக காணப்படுதுங்க. மனசுக்கு திருப்தியான ஒரு நாளாக மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பதுங்க. உங்கள் குடும்ப நலனுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடிய செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவீங்க. அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்வீங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டியிருமை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது சகோதரர் வழியில் நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சவாலான பணிகளையும் சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் சாலியாக நீங்கள் காணப்படுவீங்க. சக்திகள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனசிலேயும் உடலிலும் அதிகரித்து காணப்படுங்க. இந்த தினம் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்பெறும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய உயர் பொறுப்பில் இருக்கிற நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க. அதன் மூலமாக மனமகிழ்ச்சியில் பெருகும். இன்றைய தினம் வியாபாரம் சார்ந்த தொழிலில் இன்றைய தினம் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு முதலீடுகளை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.